வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து 11வது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் பேய் மகள் இளவயினி என்ற புலவரால் பாடப்பட்டது. இந்த புலவரால் பாடப்பட்ட அரசன் யார் அப்படின்னா சேரமான் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. அவரும் ஒரு புலவர் தான். அந்த பாலை பாடியவர்னு சொல்லுவாங்க, பாலைத்திணையை பாடியவர்னு. அந்த அவர் அரசரும் கூட. அப்போ பேய் மகள் இளவயினி அப்படிங்கிற அந்த புலவர், அவங்க பெண்பால் புலவர். அந்த புலவர் சேர மன்னன் பெருங்கடுங்கோவை பற்றி பாடியிருக்கிறார். இந்த பாடல் பாடான் திணையை சார்ந்தது. பாடான் திணை என்பது நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். அதாவது ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் ஆகியவற்றை சிறப்பித்து பாடுவது. இந்த பாடலுடைய துறை என்ன அப்படின்னா பரிசில் கடாநிலை. பரிசில் கடாநிலைன்னா என்னது? அதாவது உன்னை பாடி நிறைய பேர் பரிசு வாங்கியிருக்கிறாங்க, நான் அதை வாங்கலை, எனக்கு அருள்க அப்படின்னு ஒரு புரவலனிடத்தை அந்த இரவலன் கேட்பது போல அந்த அமைப்பில் பாடப்பட்ட பாடல் அது. அதாவது நீ யார் வந்தாலும் நிறைய பரிசு கொடுத்துருக்குற, நான் இது வரைக்கும் அந்த பரிசை வாங்கினதில்லை, அப்போ எனக்கும் நீ அந்த அருள் காட்டு அப்படிங்கிற நிலையில் பரிசில் கடாநிலை அப்படிங்கிற துறையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அரிமயிர் திரள் முன்கை வாள் இலை மட மங்கையர் வரிமணல் புனை பாவைக்கு குளவுச்சினை பூக்கொய்து தன் பொருணை புனல் பாயும். இப்படியாக தொடங்கி மொத்தம் 18 அடிகளில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இப்போ பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க. மென்மையான அழகிய மயிர் திரண்ட முன்கையை உடையவர்கள், ஒளி அமைந்த அணிகலன்களை உடையவர்கள். அவங்க யார் அப்படின்னா இளைய மகளிர். நல்ல அந்த இளைய மகளிர் அப்படின்னா திருமணமாகாத அந்த கன்னி பெண்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா மென்மையான அழகிய மயிர் திரண்ட அந்த முன்கையை உடையவர்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்ல பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய அணிகலன்களை எல்லாம் அணிந்திருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த தண்ணீர் ஓடக்கூடிய பகுதியில், அந்த ஆற்றங்கரையோரம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த நீர் ஓடக்கூடிய அந்த பகுதியில் மணலில் என்ன பண்ணுவாங்கன்னா பாவை செய்வார்களாம். பாவைனா பொம்மை செய்வாங்க. அந்த கன்னிப்பெண்கள், அந்த அழகான கன்னிப்பெண்கள், மென்மையான அழகிய மயிர் திரண்ட முன்கையை உடையவர்கள், ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்தவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீர் ஓடக்கூடிய அந்த பகுதியில் மணலில் பாவையை உருவாக்கியிருப்பார்கள், ஒரு பொம்மை உருவாக்கியிருப்பாங்க. அதற்கப்புறம் அந்த பொம்மைக்கு என்ன பண்ணுவாங்களாம், வளைந்திருக்கக்கூடிய கிளையில், அந்த பெண்களுக்கு ஏற்ற மாதிரி வளைந்திருக்கும் இல்லையா மரக்கிளை, அந்த மரக்கிளையில் இருக்கக்கூடிய பூக்களை பறிச்சுட்டு அந்த குளிர்ந்த பொருணை ஆற்றில் பாய்ந்து விளையாடுவார்களாம். அந்த பூக்களை கொய்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பொம்மைக்கு வச்சுட்டு அந்த பொருணை ஆறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆற்றில் பாய்ந்து விளையாடுவாங்களாம். அப்படிப்பட்ட வானளாவிய புகழ் வாய்ந்த வெற்றி மிக்க வஞ்சி மாநகரின் புகழ்மிக்க வலிமையான வேந்தன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னனை வாழ்த்துறாங்க. அதாவது மன்னனை குறிப்பிடறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறார். அதாவது அழகான பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம், அணிகலன்கள் அணிந்திருப்பார்கள். அவங்க நீர் ஓடக்கூடிய பகுதியில் மணலால் பொம்மை, அதாவது ஒரு பாவை செய்திருப்பார்கள். அந்த பாவைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மரக்கிளையில் வளைந்திருக்கும் இல்லையா, அந்த கிளையிலிருந்து பூ பறிச்சுட்டு அந்த பொம்மைக்கு வைத்து விட்டு அந்த குளிர்ந்த அந்த குளிர்ச்சியுடைய பொருணை ஆறில் பாய்ந்து விளையாடுவாங்களாம். அந்த அளவுக்கு புகழுடைய ஊர் தான் அந்த வஞ்சி மாநகர். அப்படிப்பட்ட அந்த வஞ்சி மாநகரின் புகழ்மிக்க வலிமையான வேந்தனே பெருங்கடுங்கோவே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மக்கள் அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அறிகுறி. அதுக்கப்புறம் இந்த மன்னன் எப்படிப்பட்ட வீரத்தை உடையவன் அப்படின்னு பார்த்தா, தனக்கு மன வெப்பத்தை உண்டாக்கியவர்கள். இந்த அரசனுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க இல்லையா, மன வெப்பம்னா மனசுக்குள்ள ஒரு 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 நெருப்பு மாதிரியான ஒரு தீமையை உருவாக்கியிருப்பார்கள் இல்லையா, அப்படிப்பட்ட பகைவருடைய அந்த பாதுகாப்பை அளித்து அந்த எதிர்த்து வரை புறங்காட்டி ஓடச் செய்தவன். யாரெல்லாம் அந்த மன்னனுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ அவங்கள அழித்து அப்படியே அவங்க புறமுது காட்டு பயந்துட்டு ஓடும்படி செய்தவன். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டை, அந்த பகைவருடைய நாட்டை அதுக்கப்புறம் இந்த பெருங்கடுங்கோ தான் பெற்றிருப்பார். அப்போ அங்கே வந்த ஆடல் மகள்னா ஆடுவாங்க இல்லையா, அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனுடைய வீரத்தை பாடிய அந்த ஆடல் மகள்
சிறந்த பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்களை பெற்றாள். அந்த மன்னனை வந்து பெருங்கொடுங்கோவை உன்னை வந்து வாழ்த்து பாடினால், உன் முன்னாடி பாடி ஆடினால் அவளுக்கு நீ என்ன பண்ண, நல்லா தங்கத்தால் செய்யப்பட்ட அணிகலன்களை கொடுத்தாய், அவளும் பெற்றுக்கொண்டாள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு, அந்த ஆடக்கூடிய பெண்ணுக்கு ஆடுறதுக்கு ஒரு பாடல் வேணும் இல்லையா, அந்த பாடலை பாடக்கூடியவன் பாணன். பெரும்பாலும் ஆடக்கூடியவள் விரலியாக இருப்பாள், பாடக்கூடியவன் பாணனாக இருப்பான். அந்த அந்த ஆடல் மகள் அப்படி சிறந்த முறையில் ஆடியதற்கு நீ நிறைய அணிகலன்களை பெற்றால், அந்த ஆடல் மகளுக்கு முதல் இடமாகிய குரலில் பொருந்தக்கூடிய அளவுக்கு பாடல் தேர்ந்த பாணனும். அந்த ஆடல் மகள் ஆடுவதற்கு சரியான பாட்டை பாடியிருப்பான் இல்லையா, அந்த பாட்டை பாடினா தானே அந்த ஆடல் மகளால் ஆட முடியும். அப்படி பாடிய அந்த தேர்ந்த பாணன் நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய எல்லா அறிவும் பெற்ற அந்த பாடல் கலையிலே தேர்ச்சி பெற்ற அந்த பாணனும் என்ன பண்ணுறான்னா, வெள்ளி நாரால் தொடுக்கப்பெற்ற பொன்னாலான தாமரை பூவை பெற்றான். அப்போது அந்த ஆடல் மகளுக்கு மட்டும் பொன்னாலான அணிகலன்கள் கிடைக்கல, அந்த ஆடல் மகளுக்கு பின்னணியிலிருந்து பாடல் பாடுறான் இல்லையா அந்த பாணன், அந்த பாணனுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளி நாரில், இப்போ வாழை நார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இது வந்து வெள்ளி நார், வெள்ளியிலேயே நார் உருவாக்கி அதுலேயே பூ கட்டியிருக்காங்களாம், தாமரை பூக்களை. அப்படிப்பட்ட பூவை பெற்றான். அப்போ இதுதான் சிறப்பு. அதாவது இதில் என்ன நம்மளாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, முதலில் அந்த பெருங்கடுங்கோ அப்படிங்கிற அந்த மன்னன் வஞ்சி நாட்டை சார்ந்தவன், அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல குறிப்பிட்டார். அந்த அழகான பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அணிகலன்களை அணிந்திருப்பார்கள், அவங்க நீரோடக்கூடிய பகுதியில் மணலில் ஒரு பாவை செய்வார்கள், அந்த பாவைக்கு பூ கொய்து கொண்டு வந்து போடுவார்கள், அதற்கப்புறம் அந்த ஆற்றிலே கொடுத்து மகிழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகான நகரத்திற்கு தலைவனே அப்படின்னு சொல்லி அந்த பெருங்கடுங்கோவை வாழ்த்துறார் புலவர். அந்த பேய்மகள் இளவைன்னு வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த பெருங்கடுங்கோவுக்கு மன வெப்பத்தை ஏற்படுத்துகிறார்களோ, அதாவது மன்னனுக்குள்ள ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த பகை மன்னனுடைய அந்த அரணை, அந்த பாதுகாப்பை அளித்து அந்த பகைத்தவர்களெல்லாம் எதிரிலே ஓடும்படி செய்யக்கூடியவன் அப்படிங்கிறத அடுத்தபடியாக குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த எதிரிகள் ஓடுனதுக்கப்புறம் அந்த நாடு யாருக்கு சேரும், பெருங்கடுங்கோவுக்கு சேரும். அப்போ அந்த பெருங்கடுங்கோ அந்த நாட்டை பெற்றவுடன் அப்போ அவனை பற்றி ஆடுவதற்காக அங்கே ஆட்கள் வருகிறார்கள். அப்போ ஆடல் மகள் என்ன பண்ணுறான்னா ஆடுறான், அந்த மன்னனுடைய சிறப்புக்காக. அதற்காக அவளுக்கு பொன்னால் செய்யப்பட்ட, தங்கத்தால் செய்யப்பட்ட அணிகலன்களை அந்த அரசர் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த ஆடல் மகளுக்கு ஆடுவதற்கு பாட்டு வேணும் இல்லையா, அந்த பாடலை பாடிய பாணனுக்கு அரசர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, வெள்ளி நாரில் தொடுக்கப்பட்ட, அதாவது கட்டப்பட்ட தங்கத்தாலான தாமரை பூவை கொடுத்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட சிறப்பை இங்கே சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த மன்னன் பரிசு கொடுத்த சிறப்பு இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பாடல் மொத்தம் 18 அடிகளில் அமைந்திருக்கிறது. பேய் மகள் இளவையினி அப்படிங்கிற அந்த பெண்பார் புலவர் சேர மன்னன் பெருங்கடுங்கோவை பாடியிருக்கிறார். இந்த பெருங்கடுங்கோ மன்னன் மட்டுமல்ல, இவரும் ஒரு புலவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாளையத்திணையை பாடுவதிலே வல்லவர் அப்படின்னு இந்த அரசரை குறிப்பிடுவாங்க. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.